என் பேக்கில் என்னென்ன திங்ஸ் நான் ட்ராவல் டைம் எடுத்துகிட்டு போவேன்னு தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த பேக்கோட லிங்க் வந்து நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போவேன். நல்லா காம்பேக்டாக ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ வந்து எப்போனாலும் கேரி பண்ணிக்கலாம் ஈஸியாக. எப்போவுமே ஒரு கோம்பு வச்சுருப்பேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ட்ராவல் டைம் வந்து முடியெல்லாம் எப்படி சீக்கிரமாக கலைஞ்சு போகும் அப்படின்னு. அதனால இது எப்போவுமே இருக்கும். தென் வந்து ஒரு ஸ்டோல் மாதிரி ஒன்று வச்சுப்பேன். ஏன்னா வந்து நான் ஏசி பஸ்ஸில் முக்கியமாக போகிற டைம் வந்து நல்லா குளிரும். ஏன்னா எல்லாருமே வந்து விண்டோ ஓப்பனில் விட்டுருப்பாங்க. ஸோ குளிர் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டோல் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் ஹேண்ட்கி. எனக்கு வந்து பர்சனலாகவே சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வந்து அப்பப்போ கோல்ட் ஆகிடும். ஸோ வந்து ஹேண்ட்கி இல்லாமல் முடியாது. அதுக்கப்புறமா வந்து ஒரு பாக்ஸ் உப்பு வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அப்பப்போ கொமட்டுற மாதிரி இருக்கும். வாமிட் வராது, பட் அந்த நாசியஸாகவே இருந்துகிட்ருக்கும். ஸோ வந்து அதுக்காக வந்து உப்பு போட்டால் சரியாயிடும், அது வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் சென்னை போகிறப்போ மழையோ வெயிலோ இந்த குடை இல்லாமல் நம்மளால முடியாது. கண்டிப்பாக ஒரு குடை வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் சின்னதாக வச்சுருப்பேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ட்ராவல் டைம் எவ்வளோ ஸ்வெட் ஆகும் அப்படின்னு. ஸோ வந்து அந்த ஸ்வெட் ஸ்மெல் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பர்ஃப்யூம் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து எனக்கு என்ன ஷேடு தேவையோ அந்த டைம் அதை எடுத்துகிட்டு போய்ப்பேன். அதுக்கப்புறமா வந்து வெட் வைப்ஸ் எப்போவுமே நான் வச்சுருப்பேன். ஏன்னா எல்லாருமே வந்து ஃபேஸ் வைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து இந்த செப்பல் ஷூலலாம் வந்து இந்த சேறு சகதி பட்டுடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வெட் வைப்ஸ் வச்சுனா கடகடன்னு அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து ஃபேஸ் வாஷ் ஒன்று வச்சுருப்பேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆனோன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேட்ச் கிளிப் சின்னதாக வச்சுருப்பேன். ஏன்னா டக்குனு ஒரு கொண்டை எடுத்து போடணுன்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மோஸ்ட்டாக வந்து ட்ராவல் பண்ணுற டைம் வந்து பப்ளிக் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறனால நான் வந்து சானிடைசர் ஒன்று வச்சுருப்பேன். ஸோ அங்கே போயிட்டு வந்து நம்ம ஹேண்டை வந்து சானிடைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹேர் பேண்ட் எதுக்குன்னா நம்ம டக்குனு ஒரு போனிடெயில் எடுத்து போடணும் அப்படின்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா மாஸ்க் எப்போவுமே வச்சுருப்பேன். இது கொரோனா டைம்லேருந்தே மாஸ்க் எடுத்து வச்சு பழகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக் கவர் அண்ட் ரப்பர் பேண்ட் வச்சுருப்பேன். ஏன்னா சப்போஸ் வாமிட் வந்துடுச்சுன்னா பஸ்ஸில் வந்து ரன்னிங் பஸ்லலாம் நம்மளுக்கு வந்து இதுதான் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக என்னோடய வேலெட், அதில் தான் என்னோடய பர்சனல் ஐடிஸ் அண்ட் வந்து காசு எல்லாமே வச்சுருப்பேன். சாரி, நான் இதை வீடியோவில் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ட்ராவல் டைம் கண்டிப்பாக பேஸ்ட் அண்ட் ப்ரஷ் எப்போவுமே என் பேக்கில் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.